மிஸ் யூ ஒரு தடவை பார்க்கலாம். நல்ல படம் தான். ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ராம்காமில் வந்து இதுவும் ஒரு பெரிய படமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே அந்த அளவுக்குலாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் இது ஒரு நல்ல படம் அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வர படங்கள் எதையுமே உட்காந்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு ஒரு கேவலமான படங்களாக இருக்கிறதால இது ஓகேன்னு சொல்லுவேன். இப்போ இந்த படத்தை நீங்கள் ஆரம்பம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஜானரில் ஆரம்பிச்சாங்க, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லவ் ஜானரில் ஆரம்பிச்சாங்க. சூப்பராக இருக்கே, பண்ணல ட்விஸ்டோட இருக்கே அப்படின்னு பார்ப்போம். நம்ம செகண்ட் ஹாஃப்ல நம்மளோட தாட் அப்படியே மாற்றிடும் கம்ப்ளீட்டாக. எப்படின்னாக்கா ஐயோ இந்த படம் தேராது போலன்ற மாதிரி நம்மளே மைண்டில் வச்சிருவோம். அதுக்கப்புறமா அப்படியே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா கிளைமேக்ஸ் கொஞ்சம் படத்தை ஒப்பேத்தி காப்பாத்திடுச்சு. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொண்டு போன மீட்டர்லயே நீங்க படத்தை எதிர்பார்ப்பீங்க, ஆனா இருக்காது. ஸோ நீங்க படம் வேலைக்கு ஆகாதுன்னு ஃபெட்டப் ஆகும்போது படம் அப்படியே லிஃப்ட் ஆகும்போது படம் நல்லா இருக்குன்ற ஒரு ஆப்ஷன் நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மைண்ட்ல வந்துடும். அந்த மேஜிக்கை தான் இந்த படம் பண்ணிருக்கு. டேரக்டர் உண்மையில் நல்ல டேரக்டர் தான், நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு ½ அன் அவர் ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை கொண்டு வந்து உள்ள போட்டிருப்பாரு. அது தேவையில்லாத ஆணி மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி போட்டிருந்தாங்கன்னாக்கா உண்மையிலே இது ஒரு சூப்பர் படம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். செகண்ட் ஹாஃப் பயங்கரமான லேக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா போச்சு, செகண்ட் ஹாஃப் செம்ம லேக் இருந்துச்சு. கம்ப்ளீட்டா அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம அது ஆக்சுவலா அதுதான் நமக்கு பிடிச்சிருந்து. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பார்க்கும்போது படம் ஒரு மாதிரி டிராவல் ஆகிற மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே இன்னும் இது வேற மாதிரி கொண்டு போகணும்னு பார்த்தா யூஷுவல் சப்ஜெக்ட் கொண்டு போற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது தேவையில்லாத மாதிரி இருந்தது. தேவையில்லாம ஒரு மினிஸ்டர் பையன்கிட்ட சண்டை, கோர்ட்டு, அதெல்லாம் இது ராம்காமுக்கும் அதுக்கு என்னடா சம்பந்தம்ன்ற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் ரிமூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் இந்த படம் ஃபேமிலியோடவே பார்க்கலாம். யாருக்கு பர்சனலா இந்த படம் கனெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சுட்டாங்க அவங்களுக்கு கனெக்ட் ஆகும், ஒரு லவர்ஸ் பிரிஞ்சுட்டாங்க அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். கண்டிப்பா அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்க்கலாம் இந்த படம்ன்ற மாதிரி தோணுச்சு. காமெடி வந்து பாலசரவணனும் மாறனும் பண்ணியிருக்காங்க. அங்கங்க வருவாங்க, நிறைய இடங்களில் வர மாட்டாங்க, சும்மா அங்கங்க வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் போயிருப்பாங்க. ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. பெருசா விழுந்து சிரிக்கிற அளவுக்குலாம் கிடையாது, சும்மா அப்படியே ஒரு பிளேஸ்மெண்ட் போயிருப்பாங்க. ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சூப்பரா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் டெம்ட் ஆகுனதுக்கு மியூசிக் ஒரு பெரிய காரணம் அப்படின்னு சொல்லுவேன். நல்லா பண்ணிருந்தாங்க. டெக்னிக்கலி ரொம்ப ஒரு சவுண்டான ஒரு படம் தான். ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் நல்லா இருந்துச்சு, தவிர செகண்ட் பார்ட்லாம் பாட்டு பார்க்கணுமேனு தான் பார்த்தோம். பெருசா ஒன்றும் நம்ம கேட்டும் ஒன்றும் பழகல. ஃபர்ஸ்ட் பாட்டு மட்டும் தான் கேட்டு பழகின மாதிரி இருந்துச்சு. மற்ற பாட்டுலாம் சும்மா போகணும்னு போட்ட மாதிரி இருந்துச்சு. ஓகே படம்னா பாட்டு இருக்க தான் செய்யும், ஓகே ரைட். பட் ரொமான்டிக்கான பாட்டு மாதிரிலாம் கிடையாது, எதுவும் ஃபீல் பண்ற மாதிரி இல்லை. தாராளமா பார்க்கலாம். வீக்கெண்ட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படம் பார்க்கலாம். 10க்கு ஒரு 7.5 தரலாம். தாராளமா பார்க்கலாம். என்ஜாய் பண்ற மாதிரி தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டியிருக்காங்க. பாஸ்ட் பிரசன்ட்னு வச்சு டிஃப்ரெண்டா காட்டியிருக்காங்க. எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாரு. மியூசிக் ஜிப்ரன் நல்லா பண்ணியிருந்தாரு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல இருந்து எல்லா சாங்ஸுமே நல்லா இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மாறன்ல இருந்து எல்லாரோட காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட். என்கேஜிங்கா இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா காட்டியிருக்காங்க. ஃபேமிலியோட தாராளமா பார்க்கலாம். எல்லாமே சூப்பரா இருக்கு. புரியல ப்ரோ? 10க்கா நான் 8 தருவேன். எமோஷனலாக நல்லா, எமோஷனல் வைஸ் ஓகே. சித்தார்த் ஓகே, சித்தார்த் ஆக்டிங் பக்காவா இருக்கு. காமெடி ஓகே, செம்மையாக பண்ணி. ரேட்டிங் 4.5. மியூசிக் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இருக்கு. குழந்தைங்க பெரியவங்க யாரும் முகம் சுளிக்கிற அளவுக்கு இல்லாம எல்லாருமே குடும்பத்தோட போய் பார்க்குற மாதிரி இருக்கு படம். சரியா? சூப்பரா பண்ணிருக்காங்க. அவங்களோட டான்ஸும் சூப்பரா இருக்கு. அதுவும் சூப்பரா இருக்கு. இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கண்டிப்பா டைட்டிலுக்கு ஏற்ற ஸ்டோரி தான். நம்ம ஏன்னா மெமரி லாஸ் ஆகும் போது அப்ப மிஸ் யூ தான் சொல்ல முடியும். சோ அதுக்கேற்ற மாதிரி இருக்குது படம். புரியல? சீரியல் எல்லாமே நீங்க உட்கார்ந்ததுல இருந்து முடிகிற வரைக்குமே படம் முடிஞ்சிச்சா அப்படி அந்த அளவுக்கு. ஏன்னா இடைவெளி வர வரைக்குமே நமக்கு போர் அடிக்கல, அதுக்கப்புறமும் அந்த ஆப்பும் போர் அடிக்கல. ஏன்னா நல்லாவே போயிட்டு இருந்தது படம். ரொம்ப ஜாலியாவும் போகுது, சீரியஸாவும் போகுது, நல்லா இருக்கு, பாக்குற மாதிரி இருக்கு. புரியல? கண்டிப்பா கனெக்ட் ஆகும். ஏன்னா எத்தனை பேர் அப்படி இருக்காங்களோ லவ் மிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நம்ம பாய்ஸ் படத்துல பண்ணிருப்பாங்கல்ல அந்த மாதிரி. மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. சாங்ஸ் எல்லாமே ரொம்ப ஜாலியா தான் இருக்கு. என்ன காமெடி சீன் எல்லாமே ரொம்ப அன்லிமிட்டட்ல இருக்கு. ஃபுல்லுமே நமக்கு போர் அடிக்காத அளவுக்கு காமெடி சீன்ஸ் இருக்கு.